Hello everyone, welcome to our channel UPSC Self Study. இன்னைக்கு வீடியோல ஆத்மநிர்பர் பாரத் பத்தி பார்க்க போறோம். ஆத்மநிர்பர் பாரத் வந்து அப்படின்னா ஒன்றும் இல்லை, செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு தான் இதோட அர்த்தம். நேற்று நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் பேசும்போது கூட சவுத் இந்தியன் லாங்குவேஜஸில் டிரான்ஸ்லேட் பண்ணி சொன்னாங்க. அதில் தமிழில் பார்த்தீங்கன்னா சுயசார்பு பாரதம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ நம்ம மற்ற யாரையும் சார்ந்து இருக்காம நம்ம செல்ஃப் ரிலையன்ட், நமக்கு நாமே அப்படின்ற மாதிரி மாறப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சுயசார்பு பாரதம் அப்படின்றது. லைக் யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லாமல், இப்போ நம்ம எப்படி COVID-19 பேண்டமிக் டைமில் நம்மளாலேயே வந்து அந்த பிபிஇ எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கட்டும், இல்லை மாஸ்காக இருக்கட்டும், N95 மாஸ்க்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் நம்மளே ப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சது இல்லையா? ஸோ இதுதான் செல்ஃப் ரிலையன்ட் அப்படின்றது. ஸோ இதுக்கான ஸ்டெப்ஸ் தான் வந்து இப்போ நம்ம வந்து ஆஃப்டர் COVID-19 எக்கானமிக் ஸ்டிமுலஸ் பேக்கேஜாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா மற்ற கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா லைக் ஜப்பானாக இருக்கட்டும், இல்லை யூஎஸ்ஸாக இருக்கட்டும், அவங்க வந்து ஜப்பானில் வந்து 21% அவங்க ஜிடிபி ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, யூஎஸில் 13% ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அண்ட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 10% ஆஃப் ஜிடிபி வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். அதோட ஒர்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா 20 lakh crore. ஸோ 20 lakh crore ஒர்த் வந்து நம்ம எக்கானமியை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி ஃபர்தராக க்ரோத் ரூட்டில் வந்து போகிறதுக்காக ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த 20 lakh crore அப்படின்றது எதெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். 5 மேஜர் பில்லர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறோம்: எக்கானமி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டெக்னாலஜி ட்ரிவன் சிஸ்டம், தென் டெமோக்ரஃபி அண்ட் தென் டிமாண்ட். இந்த தான் 5 பில்லர்ஸ் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது. அண்ட் 20 lakh crores ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். மேஜராக எதுலலாம் ஃபோக்கஸ் பண்ணுறோம்: லேண்ட், லேபர், லிக்விடிட்டி அண்ட் லாஸ். ஸோ இது மிடில் கிளாஸ்லேருந்து பிஸ்னஸ் பீப்புள் வரைக்கும் எல்லாத்தையுமே பெனிஃபிட் பண்ணுற மாதிரி இந்த பேக்கேஜ் இருக்கும் அப்படின்னு தான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நேற்று நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ண மெஷர்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபர்ஸ்ட் டே ஆஃப் மெஷர்ஸ் தான். நம்ம வந்து லேண்ட், லேபர், லிக்விடிட்டி அண்ட் லாஸில் ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் கரெக்டாக. ஸோ நேற்று ஃபினான்ஸ் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ண மெஷர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி ஃபோக்கஸ்ட். ஸோ அதில் வந்து ஒரு 15 மெஷர்ஸ் கிட்ட அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் இப்போ கொஞ்சம் பார்த்துடலாம் ப்ரீஃபாக. அண்ட் இந்த 20 lakh crore ரிலீஃப் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் என்னென்ன மெஷர்ஸ் நமக்கு ரிலீஃப் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆர்பிஐ கொடுத்ததா இருக்கட்டும், இல்லை கவர்மெண்ட்டே பிஎம் கரீப் கல்யாண் பேக்கேஜ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதாக இருக்கட்டும், இதெல்லாம் சேர்த்து தான் இந்த 20 lakh crore வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம பிஎம் கரீப் கல்யாண் யோஜனா பற்றி ஆல்ரெடி நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். ஸோ அதோட ஒரு ஸ்மால் ஜிஸ்ட்னு பார்த்துக்கோங்களேன். இன்சூரன்ஸ் கவர் ₹50 lakh ஒவ்வொரு ஹெல்த் ஒர்க்கருக்கும் அனௌன்ஸ் பண்ணுது. தென் பிடிஎஸ் சிஸ்டமில் 5 kg வீட் எக்ஸ்ட்ராவாக ப்ரொவைட் பண்ணணும்னு சொன்னது 3 monthsக்கு. அண்ட் தென் 1 kg பல்சஸ் ப்ரொவைட் பண்ணுது. தென் ஜன்தன் அக்கௌண்ட்டில் ₹500 போடுறேன்னு சொன்னது. தென் கேஸ் சிலிண்டர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது. தென் எம்ஜிஎன் ரெகா வேஜஸ் வந்து ₹20 இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க கரெக்டாக. ஸோ அந்த மெஷர். தென் ஃபார்மர்ஸ்க்கு ₹1000 அண்ட் புவர் சீனியர் சிட்டிசன், புவர் விடோஸ்க்கு இந்த மாதிரி ₹1000 கொடுக்குறேன்னு சொன்னது. ஃபர்தராக பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ்க்கு பிஎம் கிசான் யோஜனா ஆல்ரெடி இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த ஸ்கீம்ஸில் தான் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னு நம்ம அந்த வீடியோலேயே பார்த்துருந்தோம் அந்த விஷயம். தென் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ்க்கு அவங்க வெல்ஃபேர் ஃபண்ட்லேருந்து ப்ரொவைட் பண்ணுறது, ரிலீஃப் ப்ரொவைட் பண்ணுறது. தென் பிஎஃப் அக்கௌண்ட்ஸில் வந்து கிரெடிட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது. தென் இபிஎஃப் அக்கௌண்ட்ஸில் வந்து கவர்மெண்ட்டோட கான்ட்ரிபியூஷன். தென் எஸ்ஹெச்ஜிஸ்க்கு அமௌண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது. தென் டிஸ்ட்ரிக்ட் மினரல் ஃபண்ட் பற்றி நம்ம அந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். அதை வந்து ஸ்டேட்ஸ் வந்து மெடிக்கல் டெஸ்டிங், ஸ்க்ரீனிங், டயக்னோசிங்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னது. இதெல்லாமே பிஎம் கரீப் கல்யாண் பேக்கேஜில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. தென் ஃபர்தராக ஆர்பிஐ என்னென்ன மெஷர்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க: வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்சஸ் லிமிட்ஸ் வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. லைக் 60% வந்து ஸ்டேட்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக பாரோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டியூரேஷன் லிமிட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. தென் இன்கம் டேக்ஸ் ரீஃபண்ட்ஸ் வந்து 5 lakh கிட்ட இருக்கிறத வந்து ஒரு 14 lakh டேக்ஸ் பேயர்ஸ்க்கு வந்து பெனிஃபிட் ஆகுற மாதிரி எல்லாமே இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. இது எல்லாமே மொத்தமாக எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்குன்னு பாருங்கள்: ₹18,000 crore. இது எல்லாமே. அண்ட் தென் ஃபர்தராக எமர்ஜென்சி ஹெல்த் ரெஸ்பான்ஸ் பேக்கேஜ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு 15,000 crore வந்து சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்க 20 lakh crore பேக்கேஜில் வந்து இன்க்ளூட் ஆகும். ஓகே. ஃபர்தராக பார்த்தீங்கன்னா காம்ப்ளைன்ஸ் மேட்டர்ஸ் லைக் நமக்கு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறது, இல்லை ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறது, எல்லாத்துக்குமே வந்து டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க கரெக்டாக. ஸோ இது எல்லாமே கூட இன்க்ளூட் ஆகும்.
ஸோ இதெல்லாம் தான் சோஃபார் நம்ம COVID-19க்காக எடுத்த மெஷர்ஸ், நம்ம சென்டர் ப்ரொவைட் பண்ணதாக இருக்கட்டும் அண்ட் தென் RBI கொடுத்ததாக இருக்கட்டும். இப்போ வந்து ஃபர்தராக என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். நேற்று அனௌன்ஸ்மெண்ட்டில் MSMEஸ்க்கான ஃபர்ஸ்ட் மெஷர் என்னன்னு பாருங்கள். 3 lakh crores வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. கொலாட்ரல் ஃப்ரீ லோன்ஸ் வந்து MSMEஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. கொலாட்ரல் ஃப்ரீனா உங்களுக்கே தெரியும், ஒரு பிணை இல்லாமல் லோன் கொடுக்குறது. ஸோ இந்த லோன்ஸ் வந்து MSMEஸ்க்கு ப்ரொவைட் பண்ண முடியும். அண்ட் ஏன்னா COVID-19 க்ரைசிஸ்னால ரொம்பவே அஃபெக்ட் ஆகிருக்கிற MSMEs பிஸ்னஸஸ் வந்து திருப்பி அவங்களோட ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா தே நீட் மணி, ரைட்டா? ஸோ அவங்க ரா மெட்டீரியல் பை பண்ணுறதா இருக்கட்டும், அவங்க பிஸ்னஸை டோட்டலாகவே அவங்க ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தே வில் நீட் சப்போர்ட். அதுக்காக இந்த 3 lakh crore லோன் கொலாட்ரல் ஃப்ரீயாக கொடுக்கப்படும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 20% என்டையர் அவுட்ஸ்டாண்டிங் கிரெடிட் வந்து ஆல்ரெடி எமர்ஜென்சி கிரெடிட் லைனாக கொடுத்துருக்காங்க February மந்தில். ஸோ இப்போ வந்து பாரோவர்ஸ் வந்து 25 crore அவுட்ஸ்டாண்டிங்னா அப்போது இருக்கிற அவங்களுக்கு இருக்கிற டெப்ட், கடன் அண்ட் 100 crore டேர்ன் ஓவர் அவங்கெல்லாம் தான் எலிஜிபிள் இந்த ஸ்கீமை பொறுத்த வரும். இது பார்த்தீங்கன்னா 4-year tenure பீரியட். அண்ட் மொரட்டோரியம் பார்த்தீங்கன்னா 12 months கொடுக்குறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஒரு வருஷத்துக்கு அந்த 12 monthsக்கு வட்டி கட்ட தேவையில்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் டு பி கேப்ட். இன்ட்ரெஸ்ட் வந்து எல்லாமே லைக், ஏன்னா இப்போ வந்து நம்ம பேங்க்ஸுக்கும் NBFCஸுக்கும் தான் இந்த ஸ்கீம் வந்து லைக் யூஸ் பண்ணி லோன்ஸ் ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. அப்படின்றப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து ரேட் வேரி ஆச்சு அப்படின்னா ஆப்வியஸ்லி MSMEஸ்க்கு வந்து லோன் அந்த ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியுமே பயன் இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிரும். ஸோ இன்ட்ரெஸ்ட்டும் வந்து கேப் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. ஆனால் இது பற்றின இன்னும் எக்ஸாக்ட் டீட்டெயில்ஸ் நமக்கு தெரில, இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து எக்ஸாக்டாக இது பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. தென் இதோட வேலிடிட்டி பாருங்கள், அப் டு 31st October, எக்ஸ்ட்ரா ஒரு 4 months கொடுத்துருக்காங்க. ஸோ நோ கேரண்டி ஃபீ, நோ ஃப்ரெஷ் கொலாட்ரல் ரெக்வயர்ட் டு அவைல் தீஸ் லோன்ஸ். இதனால் ஒரு 45 lakh units வந்து பயனடைவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் அவங்களோட ஜாப்ஸை வந்து தக்க வச்சுக்கலாம், அவங்களோட பிஸ்னஸ் ஆக்டிவிட்டியை வந்து ரெஸ்யூம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ரிலீஃப் பேக்கேஜில் ஃபர்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் பாருங்கள், 20,000 crore சபார்டினேட் டெட்டாக ஸ்ட்ரெஸ்ட் MSMEஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரெஸ்ட் MSMEs அப்படின்னா ஆல்ரெடி டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கவங்க, லைக் அவங்க NPA நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் அந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை ஸ்ட்ரெஸ்ட் அப்படின்றப்போ அவங்க வந்து எலிஜிபிள். எதுக்காக அப்படின்னா சப்பார்டினேட் டெட்டாக ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். சப்பார்டினேட் டெட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு சீனியர் லோன் அப்படின்னு ஒன்று இருக்கும், அது கீழே வர்றதா இந்த சப்பார்டினேட் டெட் அப்படின்றது. ஸோ லோன் வாங்குறவங்க இதெல்லாம் ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை ரீபே பண்ணால் போதும் அப்படின்றது தான் இந்த சபார்டினேட் டெட் அப்படிங்கிறது. ஸோ இட்ஸ் மோர் லைக் அன்செக்யூர். இப்போ வந்து யாருமே வந்து இப்போ சபார்டினேட் டெட் வாங்குறாங்க அப்படின்றப்போ இப்போ இந்த MSMEஸ்னால எல்லாமே லாஸில் போயிட்டுருக்கு, அவங்களால பிஸ்னஸே பார்க்க முடியல. அப்படின்ற பட்சத்தில் இவங்க வந்து ஃபஸ்ட்டு இந்த லோன்ஸ் இதெல்லாம் வந்து பே பண்ணால் போதும், லைக் சீனியர் லோன்ஸில் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணால் போதும், இந்த சபார்டினேட் டெட்ஸை வந்து அவங்க உடனே பே பண்ணணுன்ற அவசியம் இல்லை அப்படின்றது தான் இந்த சபார்டினேட் டெட் அப்படின்றது. ஸோ இது வந்து கவர்மெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது, பேங்க்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதுன்றது கொஞ்சம் ரிஸ்கியான ஜாப் தான். ஏன்னா அந்த பிஸ்னஸோட அஃப்ளூவன்சி தெரிஞ்சு தான் இந்த மாதிரி லோன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ இந்த COVID-19 டைமில் இந்த மாதிரி லோன்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க 20,000 crore worth. ஸோ தட் இட் வில் பெனிஃபிட் 2 lakh MSMEs அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. தென் ஃபர்தராக பாருங்கள், கவர்மெண்ட் வந்து 4,000 crore வந்து CGTMSEக்கு கொடுக்குறாங்க. CGTMSEனா ஒன்றும் இல்லை, நமக்கு கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் இருக்கு இல்லையா, அதாவது மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ்க்கு வந்து கிரெடிட்ஸ் வந்து கொலாட்ரல் ஃப்ரீ கிரெடிட் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணாங்க. ஸோ இந்த ஸ்கீம் வந்து லைக் இந்த ஸ்கீமை சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த கிரெடிட் கேரண்டி ட்ரஸ்ட் ஃபார் மைக்ரோ அண்ட் ஃபண்ட் ட்ரஸ்ட் ஃபார் மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இது வந்து ட்ரஸ்ட்டு, இந்த ட்ரஸ்ட்டு தான் பேங்க்ஸுக்கு எல்லாம் இந்த கிரெடிட் கேரண்டி ஸ்கீமை லான்ச் பண்ணுறதுக்கான அமௌண்ட் வந்து கொடுக்கும். ஸோ இவங்களுக்கு 4,000 crores கொடுத்தா தான் இவங்க வந்து பேங்க்ஸுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க, பேங்க்ஸ் வந்து MSMEஸ்க்கு கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து 4,000 crore இவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு MSMEஸில் 50,000 crore வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க இன்னும் எக்ஸ்ட்ராவாக. எதுக்காக எப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரூ ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ். இந்த FOF அப்படின்றது லைக் அது ஒரு ப்ரொசீஜர் மாதிரி தான், நிதிக்குள் நிதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஃபண்ட்லேருந்து அதுலேருந்து நிறையா ஃபண்ட்ஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி, நிறையா போர்ட்ஃபோலியோஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி. இது வந்து இதனால் என்ன பெனிஃபிட் ஆகும் அப்படின்னா MSMEஸோட சைஸ் அண்ட் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஒரு 10,000 crore வந்து ஃபர்ஸ்ட் பிகினிங்கில்
வச்சு ஒரு கார்பஸ் ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி செட்டப் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஃபண்ட் வந்து ஃபர்தராக ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இட் வில் ஹெல்ப் எம்எஸ்எம்இஸ் டு எக்ஸ்பேண்ட் தேர் கெப்பாசிட்டி. அது அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும் அப்படின்றாங்க. ஸோ இது வந்து நம்ம டீட்டெயிலாக கூட ஒரு தனியாக எக்கானமிக் டேர்ம்ஸில் கூட பார்க்கலாம். ஏன்னா இது வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரி தான் ஆல்மோஸ்ட். ஸோ இதுக்குன்னு தனியாக ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. சில இதில் வந்து மேஜர் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இஸ் வந்து இப்போ இருக்கிற நிலமையில அவங்களோட சைஸ் அண்ட் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இ டெஃபினிஷன் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எம்எஸ்எம்இ மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் அப்படின்ற டெஃபினிஷன் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்ன ரீசன் அப்படி சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் டெஃபினிஷன் இல்லாதனால யார் இன்க்ளூட் ஆவா, யார் எக்ஸ்க்ளூட் ஆவா, யாருக்கு பெனிஃபிட் கிடைக்கும், யாருக்கு பெனிஃபிட் கிடைக்காம போகும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்குது. அந்த எம்எஸ்எம்இ வச்சுருக்கவங்க, அந்த என்டர்பிரைசஸ் வச்சுருக்கவங்களுக்கு ஒரு ஃபியர் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்றனால. அண்ட் இது வந்து இப்போ எடுத்த முடிவு இல்லை, லாங் பெண்டிங் டிமாண்ட். ஸோ அதை வந்து இந்த டைமில் வந்து இவங்க வந்து நிறைவேற்றிருக்காங்க. இது ஏன்னா ஆரம்பத்துலேருந்து எம்எஸ்எம்இஸோட டெஃபினேஷன் வந்து விரிவுபடுத்தணும்னு நிறையா பேர் கோரிக்கை வச்சுட்டு தான் இருந்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த டைமில் வந்து இதோட டெஃபினேஷனை வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ரெண்டு தான் க்ரைட்டீரியா மாற்றிருக்காங்க. ஒன்று வந்து இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க எம்எஸ்எம்இஸ்க்கு. இன்னொன்று வந்து டேர்ன் ஓவர் வந்து அடிஷ்னலாக சேர்த்துருக்காங்க. டேர்ன் ஓவரை க்ரைட்டீரியாவில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ் செக்டார் அப்படின்னு சொல்லிட்டு மேனுஃபேக்சரிங் எம்எஸ்எம்இ அப்படின்னு தனியாக ஒன்று இருந்துச்சு. தென் சர்வீசிங் எம்எஸ்எம்இ அப்படின்னு தனியாக ஒன்று இருந்துச்சு. இது ரெண்டையும் சேர்த்து லைக் இந்த டிஸ்டிங்ஷனே வேணாம், ஓவராலாக மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீசிங் சேர்த்து ஒரே இதாகவே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து சீக்கிரமே லாலையும் மேக் பண்ணுறதா இருக்காங்க. ஸோ இதில் நம்ம என்ன இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட் அப்படின்றத பார்த்துடலாம், டேர்ன் ஓவர் எல்லாம் பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், முன்னாடி இருந்த கிளாசிஃபிகேஷன் தென் நவ் ரிவைஸ்ட் கிளாசிஃபிகேஷன். முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட் இன் பிளான்ட் அண்ட் மெஷினரி ஆர் எக்யூப்மெண்ட் அப்படின்னு இருந்தது. இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஆனுவல் டேர்ன் ஓவரும் சேர்ந்துருக்கு. முன்னாடி மேனுஃபேக்சரிங் சர்வீஸ் தனித்தனியாக இருந்தது, இப்போ வந்து ரெண்டுமே சேர்த்து. முன்னாடி வந்து 25 lakhக்கு கீழே இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க மைக்ரோன் கன்சிடர் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ வந்து அப் டு 1 crore நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் உங்களை வந்து மைக்ரோ என்டர்பிரைஸ் அப்படின்னே கன்சிடர் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இன்க்ரீசிங் ஃபார் லைக் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ்க்கு முன்னாடி வந்து 5 crore அப்படின்னு இருந்தது, இப்போ 10 crore ஆயிடுச்சு. முன்னாடி மீடியம்க்கு 10 இருந்தது, இப்போ 20 ஆயிடுச்சு. அதே மாதிரி டேர்ன் ஓவரும் வந்து 5, 50, 100 அப்படின்னு இருக்குது. ஸோ இவங்க எல்லாமே இதுதான் வந்து நியூ எம்எஸ்எம்இ டெஃபினிஷன். இதையும் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டேர்ன் ஓவர் புதுசாக இன்க்ளூட் பண்ணியிருக்கோம், தென் கேப் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா யோசிச்சு பாருங்கள், லைக் 1 crore அப்படின்றப்போ, ஏன்னா 25 lakh அப்படின்றப்போ எம்எஸ்எம்இஸ் 25 lakh வச்சிருக்கிற எம்எஸ்எம்இயாக இருக்கட்டும், இல்லை 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கிற எம்எஸ்எம்இயாக இருக்கட்டும், 1 crore ரெண்டு பேருமே இப்போ வந்து கொஞ்சம் லாஸில் தான் போயிட்டுருக்காங்க இல்லையா. ஸோ அதனால வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் டெஃபினிஷனை வந்து இது விரிவுபடுத்தியிருக்காங்க. ஸோ இவங்களும் இப்போ 1 crore இருந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுட்டு சஃபர் ஆகிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுமே இந்த பெனிஃபிட்ஸ் வந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த டெஃபினிஷனோட ஒரு நோக்கமாக இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள், குளோபல் டெண்டர்ஸ் டு பி டிஸ்அலவுட் அப் டு ₹200 crores. ஸோ 200 crores உள்ளே இருக்கிற பிஸ்னஸஸ் வந்து லைக் எம்எஸ்எம்இஸ் வந்து மற்ற ஃபாரின் கம்பெனிஸோட போட்டி போட முடியாமல் ரொம்பவே லைக் போட்டி போட முடியாமல் இருக்காங்க. அப்படின்ற இந்த சூழ்நிலையெல்லாம் வந்து கவர்மெண்ட் ப்ரொக்யூர்மெண்ட்டில் என்ன சொல்லிட்டாங்க, 200 crores கீழே உள்ள ப்ரொக்யூர்மெண்ட் வந்து ப்ரொக்யூர் பண்ண மாட்டோம், கீழே உள்ள எம்எஸ்எம்இஸ்லேருந்து டெண்டர் வந்து எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுதான் வந்து லைக் ஒன் ஆஃப் த ஸ்டெப் டுவர்ட்ஸ் செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஃபர்தராக லாவில் அமெண்ட் பண்ணுறதாகவும் இருக்காங்க, லைக் ஜென்ரல் ஃபினான்ஷியல் ரூல்ஸில் வந்து அமெண்ட்மெண்ட் கொண்டு வரதாகவும் இருக்காங்க. அண்ட் இதுக்கு வந்து லைக் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னீங்கன்னா, நீங்கள் வந்து மொத்தமாக என்ன ஒரு கமெண்ட் சொல்லியிருக்காங்க, கிரிட்டிசிசம் லைக் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மொத்தமாகவே டிஸ்அலோவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் மாதிரி கொடுத்துருக்கலாம், இந்த எம்எஸ்எம்இஸும் லைக் அந்த டெண்டர்ஸில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லியிருக்காங்க எக்கானமிஸ்ட். தென் ₹2,500 crore EPF support for business and workers for 3 more months. இது வந்து நம்ம ஆல்ரெடி கரீப் கல்யாண் யோஜனாலே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க, பட் ஒன்லி ஃபார் த மந்த்ஸ் ஆஃப் ஏப்ரல், மார்ச் அண்ட் மே. இதை வந்து ஃபர்தராக இன்னும் 3 monthsக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். நம்ம முன்னாடியே பார்த்துக்கோம், கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் 12% ஆஃப் எம்ப்ளாயர் அண்ட் 12% ஆஃப் எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதை வந்து இன்னும் 3 monthsக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இட் வில் ப்ரொவைட் லிக்விடிட்டி ரிலீஃப் அப் டு 3.67 lakh establishment and 72 lakh employees. Next, ₹30,000 crores special liquidity scheme for NBFCs, HFCs and MFIs, non-banking finance corporations, financing companies,
ஹவுசிங் ஃபினான்ஸ் கார்பரேஷன்ஸ் அண்ட் மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இவங்களுக்கு எல்லாம் 30,000 crore லிக்விடிட்டி ஸ்கீம், ஸ்பெஷல் லிக்விடிட்டி ஸ்கீம் அது வந்து இனிமேல் ஓப்பன் பண்ணுவாங்க. அதில் வந்து இவங்க வந்து அவைல் பண்ணிக்கலாம். அப்போ தான் இவங்க ஃபர்தராக லோன்ஸ் ப்ரொவைட் பண்ண முடியும் அப்படின்றதுனால. இது வந்து எப்படி இது பண்ணுவாங்க அப்படின்னா, கடன் பத்திரம் வந்து கவர்மெண்ட் வந்து டெட் மார்க்கெட்ஸில் டெட் பேப்பர் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்களாம், விச் இஸ் ஃபுல்லி கேரண்டீட் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ அந்த செக்யூரிட்டிஸ் வந்து கவர்மெண்ட்டே வந்து முழு உத்தரவாதம் கொடுத்து ஃபர்தராக வந்து இவங்களுக்கு ஒரு பணப்புழக்கத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது தான் இந்த ஸ்பெஷல் லிக்விடிட்டி ஃபார் என்பிஎஃப்சிஸ் அண்ட் ஹெச்எஃப்சிஸ் அண்ட் எம்எஃப்ஐஸ். நெக்ஸ்ட் பாருங்க, பார்ஷியல் கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் 2.0. இது வந்து ஆக்சுவலி பார்ஷியல் கிரெடிட் கேரண்டி ஸ்கீம்னு ஒன்று ஆல்ரெடி லான்ச் பண்ணியிருந்தாங்க. யாருக்காக? எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் என்பிஎஃப்சிஸ். ஏன்னா அவங்க வந்து லோ கிரெடிட் ரேட்டிங் என்பிஎஃப்சிஸ், அதாவது அவங்க வந்து ஸ்ட்ரெஸ்ட் ஆர் என்பிஏவாக மாறக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படின்ற என்பிஎஃப்சிஸ்க்கு இந்த பார்ஷியல் கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் என்ன நடக்கும் அப்படின்னா, பிஎஸ்பிஸ் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க வந்து என்பிஎஃப்சிஸ் இந்த லைக்லி டு பி என்பிஏஸ், லைக்லி டு பி ஸ்ட்ரெஸ்ட் அப்படின்ற என்பிஎஃப்சிஸ்ட இருந்து நிறைய அசெட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ அண்ட் தட் வில் கான்ட்ரிபியூட் லிக்விடிட்டி, தட் வில் மேக் தம் லெண்ட் டு எம்எஸ்எம்இஸ் அண்ட் இண்டிவிஜுவல்ஸ். அதுதான் இந்த பார்ஷியல் கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் அப்படிங்கிறது. இது வந்து பிஎஸ்பிஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா முன்னாடி லான்ச் பண்ணியிருந்த ஸ்கீமில் 10% லாஸ் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஏற்றுக்கிறதா இருந்துச்சு. இப்போ லான்ச் பண்ணியிருக்க இந்த 2.0ல பார்த்தீங்கன்னா 20% வந்து கவர்மெண்ட் வந்து ஏற்றுக்கிறோம். அண்ட் ஃபர்தராக இது வந்து ஒரு 45,000 crores லிக்விடிட்டி வந்து இதில் இன்ஃபியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் விச் வில் மேக் தம் லெண்ட் ஃப்ரெஷ்லி டு எம்எஸ்எம்இஸ் அண்ட் இண்டிவிஜுவல்ஸ். யாராக இருக்கட்டும், இவங்களுக்கு வந்து ஒரு லெண்டிங் பிளாட்ஃபார்ம் வந்து ஃபர்தராக லிக்விடிட்டி வந்து இன்ஃபியூஸ் பண்ணி ப்ரொவைட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இன்னொரு விஷயம் பாருங்கள், 90,000 crore வந்து டிஸ்காம்ஸ்க்கு, அதாவது பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி நமக்கு வந்து எந்த COVID-19 லாக்டவுனில் எந்த இண்டஸ்ட்ரீஸுமே ஃபங்க்ஷன் ஆகலை, மேக்ஸிமம் மேஜர் செக்டார்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகலை. அப்படின்றப்போ அவங்க வந்து அவங்களுக்கு தேவையே இல்லையா கரெக்டாக. ஸோ டிமாண்ட் வந்து குறைஞ்சிருச்சு, பவரோட டிமாண்ட், எலக்ட்ரிசிட்டி டிமாண்ட் வந்து குறைஞ்சிருச்சு. அண்ட் இண்டிவிஜுவல் ரெவென்யூஸ் நம்ம பே பண்ணுறது, கன்சியூமர்ஸ் அவங்க பே பண்ணுறதுமே கம்மி தான் கரெக்டாக. நமக்கு கூட டேட்டெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க, இல்லை லாஸ்ட் மந்த் என்ன பே பண்ணமோ அதை பே பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படின்றப்போ இண்டஸ்ட்ரீஸ் வந்து டிமாண்டே எடுக்கலை, பவர் டிமாண்டே அவங்களுக்கு தேவைப்படலை. ஸோ அவங்க வந்து இந்த டிஸ்காம்ஸ் வந்து ரொம்பவே ரெவென்யூ லாஸை சந்திச்சிருக்காங்க. அதனால் ₹90,000 crore வந்து இதில் இன்ஃபியூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வந்து ஃபர்தராக டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் மூலமாக பண்ணப்படும். தென் shall give rebate to discoms which shall be passed on to the final consumers. ஸோ இந்த சிபிஎஸ்டிசி கொடுக்குற ரிபேட், அதாவது ரிபேட்ன்றது ஒரு மிகைத்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ தள்ளுபடி எக்ஸ்ட்ராவாக நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்றதப்போ திருப்பி கொடுப்பாங்க இல்லையா, அதை வந்து அவங்க டிஸ்காம்ஸ்க்கு திருப்பி கொடுப்பாங்க. அதை ஃபர்தராக இவங்க வந்து கன்சியூமர்ஸான இண்டஸ்ட்ரீஸ்க்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்றது இந்த 90,000 crore லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன் ஃபார் டிஸ்காம்ஸோட சொல்கிறது. தென் ரிலீஃப் டு கான்ட்ராக்டர்ஸ், கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ அது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க 6 monthsக்கு. இது வந்து காஸ்ட் வந்து கான்ட்ராக்டர்ஸ் பே பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இது வந்து எல்லா சென்ட்ரல் ஏஜென்சிஸுமே ப்ரொவைட் பண்ணும். லைக் அது வந்து ரோட் கான்ட்ராக்டாக இருக்கட்டும், இல்லை ரயில்வே கான்ட்ராக்டாக இருக்கட்டும், இல்லை சென்ட்ரல் சிபிடபிள்யூ, சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க எடுத்த கான்ட்ராக்டாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து செல்லும். ஸோ இது எல்லாமே இந்த ஆப்ளிகேஷன் லைக் கம்ப்ளீஷன் ஆஃப் ஒர்க்கு, இன்டர்மீடியட் மைல்ஸ்டோன்ஸ் அவங்க கொடுத்துருக்குற லைக் அச்சீவ்மெண்ட்ஸ், அந்த அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு இருக்கும் இல்லையா அது, தென் கன்செஷன் பீரியட், இது எல்லாமே வந்து கவர் ஆகும் இந்த எக்ஸ்டென்ஷனில். எல்லாமே 6 monthsக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க டோட்டலாக. ஸோ இது வந்து ஃபர்தராக அந்த கான்ட்ராக்டை வந்து எடுத்துக்கிட்டவங்களுக்கு கேஷ் ஃப்ளோ இது பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். லைக் அவங்களுக்கு வந்து பார்ஷியலாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ எதுவுமே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாமல் உட்காந்துருப்பாங்க இல்லையா. ஸோ இது வந்து அவங்களுக்கு ஒரு கிரெடிட் கேரண்டி மாதிரி இருக்கும் அப்படின்றது தான் இந்த ரிலீஃப் கொடுத்துருக்கிறது. தென் COVID-19னால நிறைய ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட் வந்து ரொம்பவே ஸ்டாக்னன்ட் ஆகி நின்றுட்டு இருக்கும் கரெக்டாக. ஸோ அதுக்கு வந்து ரிலீஃப் ப்ரொவைட் பண்ணுற விதமாக அதையும் ஒரு எக்ஸ்டென்ஷன் பீரியட் 6 monthsக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் கம்ப்ளீஷன் டேட், எந்தெந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் ரெரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் இருக்குது இல்லையா நமக்கு லீகலாக, ஃபர்தராக ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸோட ஆக்ட் இருக்குது. ஸோ ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ் ஆக்ட், சம்திங் லைக் தட், நாட் ஷுர், ரெரா.
ஸோ அந்த ரியல் எஸ்டேட் ஆக்ட்டு கீழே வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிற எல்லா ப்ராஜெக்ட்ஸுக்குமே இந்த கம்ப்ளீஷன் டேட்டை வந்து 6 மந்த்ஸாக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ரெஷ்ஷாக ப்ராஜெக்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்ஸ் வந்து அவங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக ரிஜிஸ்டர் ஆகி வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கு ஃபர்தர் மோர் ரிலீஃபாக இருக்கும். ஏன்னா ப்ராஜெக்ட் எடுத்து முடிக்க முடியாமல் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்து இது ரொம்பவே ஒரு நிம்மதி அளிக்கக்கூடிய விஷயமா இருக்குது அப்படின்னு தான் இந்த ஃபீல்டில் இருக்க எல்லாருமே சொல்கிறாங்க. இந்த கோவிட்-19னால் ஏற்பட்டிருக்கிற இந்த இந்த கட்டுமான பணிகள் வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம்ல, அது வந்து ஒரு ஃபோர்ஸ் மெஷர் அப்படின்னு கன்சிடர் பண்ண சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் வேர்ட் தான். ஃபோர்ஸ் மெஷர் அப்படின்னா கிரேட்டர் ஃபோர்ஸ் அண்டர் ரெரா அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா அன்பிரசிடென்டட் சர்க்கம்ஸ்டான்சஸ், எதிர்பாராத சூழ்நிலையில் இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்றதுனால இந்த கான்ட்ராக்ட்லாம் வந்து இப்போ பாதியில் ஸ்டக் ஆகி நிற்கிது அப்படின்றது தான் இந்த ஃபோர்ஸ் மெஷர் அப்படின்ற ஒரு டேர்மோட மீனிங். இது வந்து இந்த ஆக்ட் கீழே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கோவிட்-19 வந்து ஒரு எதிர்பாராத விஷயமாக கன்சிடர் பண்ணியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் டிசிஎஸ் ரேட் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ், டேக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், டேக்ஸ் கலெக்ஷன் டிடக்ஷன். ஸோ இது வந்து 25% வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் ரேட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து ஒரு 20,000 வச்சுக்கோங்களேன். இதில் வந்து நமக்கு ஒரு 10% டிடிஎஸ் எடுக்கிறாங்கன்னா இப்போ வந்து 25%லேருந்து ஒரு 7.5% எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ 10% எடுத்தப்போ நமக்கு 2,000 போய் 8,000 கையில் இருந்துச்சு. இப்போ 7.5 அப்படின்றப்போ நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 500 கையில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா 500 நம்ம ரிசீவர் கையில் இருக்கும் அப்படின்றப்போ இது வந்து இட் வில் ஃபர்தர் ரிலீஸ் 50,000 crore லிக்விடிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து மார்ச் 2021 வரைக்கும் இருக்கும். It will be applicable till March 2021 in the reduction. நெக்ஸ்ட்டு பாருங்கள், டிரெக்ட் டேக்ஸ் மெஷர்ஸில் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பெண்டிங் ரீஃபண்ட்ஸ், அதாவது ட்ரஸ்ட்டுக்கு இல்லை நான் கார்பரேட் பிஸ்னஸ் ப்ரொஃபஷன் அவங்களுக்குலாம் ஏதாவது ரீஃபண்ட் கொடுக்க வேண்டிய இருக்கும் இல்லையா. ஸோ அது வந்து உடனே கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அப்போ தான் அவங்க கையில் பணப்புழக்கம் இருக்கும் அப்படின்றது. தென் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு ஃபர்தராக ஒரு 3 months எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜூலை வரைக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து அக்டோபர்லேருந்து நவம்பர் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் நேற்று ஃபினான்ஸ் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ண மெஷர்ஸ். இதில் நம்ம சொன்ன மாதிரி முன்னாடியே பார்த்த மாதிரி இது எல்லாமே லிக்விடிட்டிக்கான மெஷர்ஸ் தான். அண்ட் இன்றைக்கி 4 o'clock ஃபர்தராக அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்றைக்கி நியூஸ் பேப்பர்ஸ், எடிட்டோரியல்ஸில் அப்போசிஷன் பார்ட்டி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இதிலேயே ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 20 lakh crore அமௌண்ட்டில் ஒரு 10 lakh crore வந்து இதிலேயே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க. தொழில் முனைவோர், தொழிலை சார்ந்திருந்தோர் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கே வந்து இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க. வாட் அபவுட் புவர்ஸ், மைக்ரன்ஸ் ஹூ ஆர் சஃபரிங் அப்படின்றது தான் அவங்களோட கேள்வியாக இருக்குது. ஸோ ஃபர்தராக இன்றைக்கி என்ன அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்தா தான் நமக்கு இன்னும் யார் யாருக்கு என்னென்ன பேக்கேஜ் பெனிஃபிட்ஸ் வருது அப்படின்றது தெரியும். ஸோ ஸ்டே டியூன்ட், ஹாப்பி லேர்னிங். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.